வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார்கள் பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் அம்மா அவர்கள். கடந்த 23 ஆண்டுகள் குரு சேவை சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆனால் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அம்மா அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக ஈரோடு அருவத்திருக்கோவில் மூலமாக தன்னை குரு சேவையில் இணைத்து கொண்டு திட்ட அலுவலராக YYEல் சிறப்பானது ஒரு தொண்டு ஆற்றி வருகின்றார்கள். விண்ணலை வழியாக நிறைய நிகழ்ச்சிகளிலே அம்மா அவர்கள் சிந்தனை விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். ஈரோடு அருவத்திருக்கோயில் அறக்கட்டளை சார்பாக நடக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகள், கல்லூரிகள், மற்ற தவமையங்கள், அறக்கட்டளைகள் அனைத்திலும் சிந்தனை விளக்கம் சிறப்பாக அம்மா அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெல்லை தாமிரபரணி அருவத்திருக்கோயிலிலே 5 ஆண்டுகள் குரு சேவை செய்த சிறப்புக்கு உரியவர். இந்த சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை உங்களின் சார்பாக உன்னுள் நான் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நல்ல பல சிந்தனைகளை நமக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள்ளிருந்து நம்மையெல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி நல்லதோர் சிந்தனை உன்னுள் நான், உன்னுள் நான் என்ற சிந்தனையை குருவின் நினைவில் நின்று சிந்திக்கவிருக்கின்றோம். முதல்ல சுவாமிஜியுடைய கவியவே நாம எடுத்துப்போம். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர. மகரிஷி அழகா சொல்றாங்க பாருங்க. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படிங்கிறாங்க. உன்னுள்ளே நான் அடங்க, உன்னுள்ளே எதுக்குள்ள நாம இருக்கிறோம்? இறைவனுக்குள்ளாக, இறை வெளிக்குள்ளாக, அந்த சுத்த வெளிக்குள்ளாக நாம இருக்கிறோம். என்னுள்ளே நீ விளங்க, உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிறதும் யாரு அப்படின்னா வேற எதுவும் இல்ல, நீதான். இறைவனை பார்த்து சொல்ற. உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. அடுத்த லைன் பாருங்க. உனது தன்மை ஒளிர, உனது தன்மை ஒளிர. உனது தன்மை இறைவனுடைய தன்மைகளாக எதை சொல்றாங்க? எல்லா மகான்களும், நம்ம மகரிஷி மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அத்தனை மகான்களும் சொன்னது என்னன்னா அன்பே சிவம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காமின்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய தன்மை, அந்த இறைவனுடைய தன்மை அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னா மன்னிப்போம், மறப்போம். அதை தாண்டி இந்த மன்னிக்கக்கூடிய தன்மையும் மறக்கக்கூடிய தன்மையும் வரணும்னு சொன்னா என்ன தன்மை நமக்குள்ள இருக்கணும்னா அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும். அந்த அன்பும் கருணையுமே இறைவனுடைய தன்மைகளாக இருக்கின்றது. அதனாலதான் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம இருக்கிறோம்னா யாரங்க தேடி ஓடுறோம்? யாராக இருந்தாலும் மேல பார்த்து இறைவா சொல்றோம் இல்லையா? இறைவா ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது இல்லையா? எனக்கு இது வேணும், அது வேணும். நாம கேட்கறது எங்க கேட்கிறோம்னா இறைவன் கிட்ட கேட்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த இறைவன் அன்பு சொரூபி, அந்த இறைவன் கருணைமயமானவன். அத்தகைய அன்பும் கருணையும் இறைவனுடைய தன்மைகளாக இருக்கின்றது. அந்த லைனை பாருங்க. உனது தன்மை ஒளிர. எங்கங்க? எனக்குள்ள, எனக்குள்ள இருக்கக்கூடிய, அது வெளியில இருந்து வரல. மகரிஷி எனக்கு அந்த தன்மையத்தான்னு கேட்கல, எனது தன்மை ஒளிர. அதாவது என்கிட்ட உனது தன்மை ஒளிர. உனது தன்மை ஏற்கனவே எனக்குள்ள இருக்கு. இந்த தன்மை எப்படி இருக்கணும்னா ஒளிரணும். எப்படி ஒளிரணும்?
ஒண்ணும் இல்ல, இருட்டுக்குள்ள போறோம், ஒரு விஷயத்த பார்க்கணும். பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கு. அந்த இருக்கக்கூடிய பொருள் தெரியணும்னு சொன்னா அங்க ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான பொருள் நமக்கு தெரிவது போல, உனது தன்மை எனக்குள்ள இருக்கு, அது ஒளிரணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமை, என்னுள் இருக்கக்கூடிய அந்த அன்பையும் அந்த கருணையும் அந்த நல்ல தன்மைகளை எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறதல்லவா, அந்த மறைத்திருக்கக்கூடிய தன்மைகள் விலகி எப்படி வெளிச்சம் படும் பொழுது இருள் அகல்கிறதோ அதே போல அந்த உண்மை சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த அன்பு, என்னுள் இருக்கக்கூடிய அன்பை நான் சில பல காரணங்களால் சில பல விஷயங்களை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, பேசும் பொழுது இதையெல்லாம் நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். அந்த மறைத்த தன்மை மறைத்து எதை கொடு, எனக்கு உனது தன்மை ஒளிர, எனக்குள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய தன்மைகளாக இருக்கக்கூடிய அந்த அன்பும் கருணையும் ஒளிர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அந்த தன்மை, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பும் கருணையும் ஒளிரும் போது அடுத்த லைன் பாருங்க, எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். அந்த உண்மையான அன்பும் கருணையும் நம்மிடம் இருந்து ஒளிரும் போது வெளிப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேற என்ன வேண்டும், வேற என்ன வேணும்? என இறைவனுடைய தன்மைகள் எல்லாம் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது வேற என்ன வேண்டும், இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு. இந்த மனித பிறப்பு எதற்காக எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உன்னுள்ளே நான் விளங்க, என்னுள்ளே நீ, உன்னுள்ளே நான் அடங்க, உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. அந்த உண்மையை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோமே, ஆனால் அதற்காக எடுக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் யாருன்னு சொன்னா, 6வது அறிவு படைத்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம். இந்த மனித பிறவினுடைய தன்மை, அதனுடைய நோக்கம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா வேற என்ன வேணும்? வேற எதுவுமே இல்லையே. ஏன்னா மனிதன் அப்படின்னாலே சலனம் இல்லாத, மனதை தெளிவாக வைத்திருந்து மன அமைதியோடும் மன நிறைவோடும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற வழிவகைகளை இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நாம எடுத்துட்டு மனதை அமைதியாக தூய்மையாக வைத்திருப்பதும் தான் மனித பிறவியினுடைய நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் போகும் பொழுது உனது தன்மை எனக்குள்ள இருக்கு, உனக்குள்ள நான் இருக்கேன். எப்படி கடலுக்குள்ள மீன் இருக்கிறதோ, கடலுக்குள்ளாக மீன் இருக்கிறதோ, அதே போல இந்த சித்த வழியாக, இந்த இறை வழியாகி இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தில் யார் இருக்கிறான்னு சொன்னா நான் இருக்கிறேன். அப்ப உனக்குள்ளதானே நான் இருக்கிறேன். உன்னை இல்லாம நான் எங்க போவேன்? நீ இல்லாம எனக்கு இல்லையே. அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய என்னை நீ வழி நடத்த. அததான் சுவாமிஜி சொல்றாங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல். நாம் அந்த இறைவனை பற்றி, அந்த இறைவ நிலையை பற்றி, அதனுடைய தன்மைகளை பற்றி நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தன்மைகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். புறத்திலிருந்து செயற்கையாக நமக்குள்ளாக போட்ட அந்த தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் கழித்து உண்மை தன்மை விளங்கணும். இதுதான வேணும், வேற என்ன வேணும்? அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இல்லையா? அந்த எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பு அது முழுமையான தூய்மையான அன்பாக இருந்தால் அது வேறொன்னும் இல்ல, அது உண்மையான அந்த சிவத்தினுடைய தன்மை. அப்ப அன்பு இல்லாத உயிரினம் ஏதாவது உண்டா? இல்லையே. அதே போல இந்த உடல் அவனுக்குள்ளாக தானே இருக்கு. அப்ப அவன் அப்படிங்கிற அந்த இறைவன், அந்த இறைவெளி அப்படிங்கிறது பேரறிவாக இருக்கக்கூடியது. படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த முத்தொழிலையும் செய்யக்கூடியதுதான் இறைவெளிங்கிறோம், இறைநிலைங்கிறோம், இறைவன் அப்படிங்கிறோம், கர்த்தா அப்படிங்கிறோம். அப்ப அந்த இறைவனாக இருக்கக்கூடியவன் இந்த முத்தொழிலை செய்பவன்.
அவன்தான் எப்படி இருக்கிறான்? பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதத்திலிருந்து ஓர் உயிர்ல இருந்து 6 அறிவு படைத்த மனிதர்களாக இப்ப நாம உயிரினங்களும் என்ன செய்யறோம்? படைத்தல் இருக்கு, அங்க காத்தல் இருக்கு, அங்க அழித்தல் தொழிலும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அத்துணை தன்மைகளும் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. அத மகரிஷி அந்த உண்மை தன்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் எழுதின ஒரு கவி பாருங்க, அழகா சொல்றாங்க. கட்புலனாய் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண் உணர்ந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது, மகரிஷி அழகா சொல்றாங்க பாருங்க, அதற்கு உட்பொருளாய் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம். கட்புலனாய் அப்படின்னா நாம நம்மளுடைய ஐம்புலன்களால் காணுகின்ற பொருட்கள் எல்லாத்துக்குள்ளையும், ஏன்னா எல்லா பொருட்களையும் உற்பத்தி பண்ணினது யாரு? இறைவன் தான். எல்லா பொருட்களையும் இறைவன் தான் படைத்தான் அப்படின்னு சொன்னா, அந்த படைத்ததற்குள்ளாகவும் யார் இருப்பான்? இறைவன் இருப்பான். நாம மனிதர்களையே எடுத்துப்போமே, நம்மளுடைய குழந்தைகள் இருக்கு, சொல்றாங்க இல்லையா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அப்ப நம்மளுடைய தன்மைகள், பெற்றோர்களுடைய தன்மைகள் யாருக்கு இருக்குங்க? கொஞ்சமாவது நிச்சயமாக பிள்ளைகளுக்கு இருக்கும். மகரிஷி சொன்ன 16 காரணங்கள்ல முதல் காரணமாக எது இருக்குதுன்னு சொன்னா கருவமைப்பு. அதே போல அந்த கருவமைப்பின் மூலமாக ஒரு தாயிடம் ஒரு தந்தையிடம் இருக்கக்கூடிய தன்மைகள் குழந்தைகளுக்கு இருப்பது போல, நாம் எல்லாவற்றையும் நாம் காணக்கூடிய தோற்ற பொருள்கள், உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தவன் யார் அப்படின்னு சொன்னா இறைவன் சொல்றோம். அந்த படைத்த இறைவன் அதற்குள்ளாகவும் தானே இருக்கணும். அததான் மகரிஷி சொல்றாங்க. அப்படி காணுகின்ற பொருட்கள் எல்லாத்துலயும் நான் ஒன்ன பாக்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம். அதத்தான் பாரதி பாடினார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், இல்லையா? அதுதான் உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும், அனுபவம் பேரின்பமாகுங்கிறார். இந்த மனித பிறவி எதற்காக எடுத்திருக்கிறோம்னு சொன்னா அந்த பேரின்பத்தை அடைவதற்கு. அதனாலதான் நாம இறைவன் கிட்ட என்ன கேட்கிறோம்? இன்பம்னு கேட்கிறோம். இன்பம் வேணும், எனக்கு சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நாம இறைவன் கிட்ட வேண்டறதனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கேட்கலாம். என் குழந்தை நல்லா படிக்கணும், இல்ல என் குழந்தைக்கு நல்லபடியா திருமணம் ஆகணும், என் குழந்தைக்கு நல்ல விதமா வாழ்க்கை வாழணும், எனக்கு வீடு வேணும், கார், எல்லாமே எங்க இருந்து எடுக்க போறோம்? எங்கேயோ இருந்து எடுக்க போறது இல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தானே எடுக்கிறோம். அப்ப இந்த மகாகாசத்தில் இருக்கக்கூடியதுதான் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்களில் இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டுத்தான் ஓர் உயிர்ல இருந்து 6 அறிவு படைத்த மனிதர்கள் வரைக்கும். அப்ப இந்த மகாகாசம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த காந்தம் எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கு. அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிறது ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடியது. இதை உணர்த்துவதற்காகத்தான் நம்ம பக்தி மார்க்கத்துல அழகா பிரகலாதனுடைய கதையை சொன்னாங்க. நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தூணிலும் இருப்பான் இறைவன், துரும்பிலும் இருப்பான் இறைவன் அப்படிங்கிறான். எந்த நேரமும் சதா சர்வ காலமும் ஹரி 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 ஹரிநாராயணானே சொல்லிட்டு இருக்கிறார் பிரகலாதன். அவங்க அப்பாவுக்கு கோபம் வருது. என்னடா, நான் உனக்கு எல்லாமே செய்யறேன், உனக்கு தேவையான அத்துணையும் செய்யறது நானு, ஆனா நீ என்னைய வணங்காம, என்னைய நினைக்காம, நீ எந்த நேரமும் இறைவன ஹரிய நாராயணனை நினைக்கிறியே, இது நியாயமா? கோபம் வருது அவருக்கு. அப்போ அவன் சொல்றான், இல்ல, இறைவன் தூணிலே இருக்கிறான், துரும்பிலையும் இருக்கிறான் இறைவன். எங்கே உன் நாராயணன் தூணிலையும் திரும்பிலையும் இருப்பதை காட்டு அப்படின்னு சொல்றாரு. காட்டுன்னு சொன்ன உடனே நாராயணன அந்த தூணை வெட்டுறாரு, தூணுக்குள்ள இருந்து வர்றதாக காமிக்கிறார். இரணியன்ட்ட அவர் காமிக்கிற மாதிரி நமக்கு கதைய கொண்டு வராங்க. இது எதற்காக நம்மளுடைய பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க அப்படின்னா, தூணிலையும் திரும்பிலையும் இருக்கக்கூடிய இறைவன் யாருக்குள்ளாகவும் இருப்பான்னு சொன்னா நிச்சயமாக நமக்குள்ளாகவும் தானே இருப்பான். ஒண்ணு இல்லைங்க,
அந்த இறைவனுடைய தன்மைகளை உணர்வாக உணரும் பொழுது நாம் எல்லாம் சுத்தமாகிறோம். எது சுத்தமாகுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பதிவுகள் சுத்தமாகணும் அப்படிங்கறத பக்தி மார்க்கத்துல காட்டுறதுக்கு தான் நல்லா கவனிச்சு பார்ப்போம். பக்தி மார்க்கத்துல காட்டுறதுக்காக கோவிலுக்கு நீர் எடுத்துட்டு போறாங்க. அபிஷேகத்துக்கு எதை கொண்டு போறாங்க? நீர் எடுத்துட்டு போறாங்க. அத நாம வெளியில இருக்கிற வரைக்கும் என்ன சொல்றோம்னா தண்ணீர்னு சொல்றோம். இத விக்கிரகத்துக்கு நாம இறைவனாக பாவிக்கக்கூடிய மனிதர்களால் படைக்கப்பட்ட அந்த விக்கிரகத்திற்கு தண்ணிய ஊற்றி அந்த நீர் வெளியில வரும்போது அந்த நீரை நாம எப்படி வாங்குறோங்க? ரொம்ப பவ்யமா வாங்குறோம். எதுக்காக பவ்யமா வாங்குறோம்? ஏன்னா அது இறைவன் மேல் சாற்றப்பட்ட நீர். அது எதுவாக மாறுகிறதுன்னா தீர்த்தமாக மாறுகிறது, புனிதத்துவம் அடைகிறது அங்கே இல்லையா? பாலை கொண்டு போய் விடுறாங்க, அது பாலாபிஷேகம் சொல்றாங்க. அந்த பாலை எடுத்துட்டு வந்தா சொல்றோம். அதே போல சாதம், வெறும் சாதத்தை இறைவனுக்குள்ள அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு அதை இறைவனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் இது படைத்தல்ங்கிறது எதுக்காகனா ஒரு நன்றி கடன். இதையெல்லாம் நீதானப்பா கொடுத்த, இதெல்லாம் நீதான் கொடுத்த, உனக்கு நன்றி செலுத்துறதுக்காக. அது அந்த சாதம் கோவிலுக்குள்ள போகும் பொழுது அது வெறும் சாதமாக இருப்பது கோவில்ல இருந்து வெளியில வரும் பொழுது அது பிரசாதமாக மாறுகிறது. அதை எப்படி சொல்றோம்? புனிதத்துவம் அடைகிறது. பிரசாதம் அதை கீழே கொட்டிடாத இல்லையா? அதே போல மனிதர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருப்பது அந்த இறைவன். தூணிலே இருக்கக்கூடிய இறைவன், துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ளேயும் தானே இருக்கிறான். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடியது நாமளும் அந்த இறைநிலையை பற்றி அதை உணர்வாக உணரும் பொழுது மகரிஷி சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோற்ற பொருட்கள் எல்லாம் தெய்வமயம். அப்போ என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் எது? தெய்வமயம். என்ன சுத்தி இருக்கக்கூடிய தெய்வமயத்துக்குள்ள நானும் இருக்கிறேன். அப்ப எனக்குள்ளே யார் இருக்கு? அந்த தெய்வத்தினுடைய தன்மை. வெளியில எல்லாம் இருக்கிறது எது? காந்தம். இந்த காந்தம் எங்க இருந்தது? வான்காந்தம். இந்த வான்காந்தம் எங்க இருந்தது? இந்த பிரபஞ்சத்துல. இந்த பிரபஞ்சம் எங்கே இருந்து வந்தது? இறைநிலை கிட்ட இருந்து வந்தது. அப்ப இறைநிலையிலிருந்து வந்த அந்த காந்தம் என்னை சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னா எனக்குள்ளேயும் தானே இருக்கும். ஒரு பயிர் இருக்கு. நமக்கு ஆக்னாத விளக்கத்திலே சுவாமிஜி சொன்ன விஷயம்தான். பயிர் இருக்கு, அந்த பயிரை தண்ணிக்குள்ள நைட்டு ஊற விட்டுறோம். காலையில சமைக்கிறதுக்காக அந்த பயிரை எடுக்கும் பொழுது அந்த பயிருக்கு வெளியில இருக்கக்கூடிய நீர் எங்கேயும் இருக்கும்னா அந்த பயிருக்குள்ளாகவும் கலந்துடும் தானே. சின்னதா போடக்கூடிய பயிர் அந்த தண்ணிக்குள்ள ஊறி ஊறி எதாயிடுதுங்க? பெருசாகுது. அப்ப வெளியில இருக்கக்கூடிய நீர் உள்ளுக்குள்ளேயும் போயிடுது இல்லையா? அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமக்குள்ளாகவும் எது இருக்குன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை ஒவ்வொன்றும் நமக்குள்ளாக இருந்து கொண்டுதானே இருக்கும். அப்ப உனக்குள்ளதான் யார் இருக்கிறா? நான் இருக்கிற. எப்படி கடலில் மீன் உள்ள இருக்குதோ அதே போல இந்த பிரபஞ்சத்தில், இந்த இறைநிலையில், இந்த இறைவனுக்குள்ளாக நானும் இருக்கிறேன். அந்த தன்மை இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள அன்பு இருக்கு. நமக்குள்ளன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் இருப்பது இறைநிலையே. நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் அந்த செல்களை சுற்றியும் சார்ந்தும் இருப்பதும் அதே இறைநிலைதான். அந்த இறைநிலைக்கு அன்பும் கருணையும் இருக்குது. ஏன்னா அந்த இறைநிலைக்கு அன்பும் கருணையும் இருக்கிறதுனால பாருங்க ஒரு விபத்து ஏற்படுது. உதாரணத்துக்கு நான் சொல்றது, ஒரு விபத்து ஏற்படுது, ரத்தம் கொட்டுது. ரத்தம் போகிறத அந்த விபத்திற்குள்ளான நபர் பார்க்கும் பொழுது ஐயோ என்னுடைய ரத்தம் இவ்வளவு போகுதேன்னு மனசு அதிகமா கலங்கும் பொழுது அந்த மனது தாங்கிக் கொள்ள முடிகிற வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் விழிப்பு நிலை இருக்கு, ஒரு அவேர்னஸ் இருக்கு. எனக்கு அடிபட்டிருக்குது, ரத்தம் போகுது. ஆனா அவருடைய மனம் அதை தாங்கிக் கொள்ள முடியாத போது அந்த நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன்
நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்ன பண்றான்னா, இதுக்கு மேல விட்டா அது தாங்காது, வலிய தாங்கிக்க கூடிய தன்மை இருக்காது, வா உன்னைய கொஞ்சம் மயக்க நிலைக்கு அந்த மயக்க நிலைக்கு வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மளுடைய அந்த வலி உணர்வு நமக்கு தெரியறதில்ல. இத எவ்வளவு அழகாக, எவ்வளவு நேர்த்தியாக நமக்குள்ளாக, நம்மளுடைய செல்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கிறான்னு பாருங்க. எவ்வளவு அற்புதமான விஷயம், எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்ப உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன், உனக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள யாரு இருக்கிறா? நீதான் இருக்கிற. அதுதான் சொல்றாங்க. லட்சம் பிறவிகள்லயும் நீதான் இருக்கிற. இதெல்லாம் நான் உணரும் போது இந்த ஆனந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்லுவேன்? இது ஒரு மிகப்பெரிய இந்த ஆனந்தத்தை நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காக நம்ம மகரிஷி மகான் அவர்கள் நிறைய தவ முறைகளை நமக்கு கொடுத்தாங்க. எந்த ஒன்று இல்லை என்றால் நாம் இல்லையோ அந்த ஒன்றை உணர்வதற்காக தியானம். நல்லா கவனிச்சு பார்ப்போம். பாரதியார் சொன்னாருன்னு சொன்னோம் இல்லையா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதி ஜாதிய பற்றி சொல்றாரேன்னு நாம நினைச்சோம்னா அது நம்மளுடைய அறியாமை. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லும் பொழுது காக்கைக்கும் குருவிக்கும் என்னது இருக்குங்க? அந்த உயிர் இருக்கு, அதுக்கு இயக்கம் இருக்கு. அதே போல அது உயிர் பொருள், நாமளும் உயிர் பொருள். அந்த உணர்வு இருக்கு. கடலும் மலையும் எங்கள் கூட்டம், கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறது என்னுடைய உடல். என்னுடைய உடல் அப்படிங்கிறது பஞ்சபூத கூட்டாலானது. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இதனுடைய கூட்டுதான் எங்கிட்ட இருக்கு. கடலும் மலையும் அதே தானே இருக்கு. அதுவும் மண்ணாலையும் நீராலையும் சேர்ந்தது தானே அங்க கடலும் மலையுமா இருக்கு இல்லையா? அப்ப அதே பஞ்சபூதங்கள் தான் கடலுக்கும் மலைக்கும் இருக்கு. அதே பஞ்சபூதம் தான் எனக்குள்ளயும் இருக்கு. அதே பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சத்திலயும் இருக்கு. அப்ப நான் வேறு, இறைவன் வேறா? எங்க இருக்கிறாங்க இறைவன்? இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம், நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே உணர்த்துவதற்காக வைக்கப்பட்ட விஷயங்கள் தான் எது அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னோர்கள் பக்தி மார்க்கத்தில் எப்படி சாதம் பிரசாதமாக வெளிவருகிறதோ அதே போல உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன். அப்போ உன்னுடைய தன்மையை நான் உணர்றதுக்காக தான் இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த உடல் இருக்கும் பொழுது இந்த உடலை கொண்டே நான் உன்னுடைய தன்மைகளை எங்க நான் உணரணும்னா எனக்குள்ளேயே உணரணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி இல்லையா? இருக்கக்கூடிய இடம் எது? இறைவன் உறைந்திருக்கக்கூடிய அததான் சொன்னாங்க. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். தெள்ள தெளிந்தாருக்கு இந்த உண்மைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டவர்களுக்கு ஜீவனே சிவலிங்கம். சிவலிங்கம், சிவன் வேற எங்கேயோ இல்ல, எங்க இருக்கிறாங்க? நமக்குள்ளாக உயிராக இயங்கிக் கொண்டிருப்பதும் நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருப்பதும் அதே சிவமே, அதே சிவமே, அதே இறைவனே. அந்த இறைவன் தான் எனக்குள்ள இருக்கிறான் இல்லையா? இது எல்லாம் நாம இதே போல ஒரு நல்லதொரு குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணினோங்க? உணர்ந்த மகான்கள் அந்த தன்மையை, இறைவனுடைய தன்மையை, இறைவன் எப்படியெல்லாம் எங்கும் நிக்கமர நிறைந்து இருக்கிறான் அததான் சொன்னாங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி இப்படி பல உயிரினங்களாக மாற்றம் அடைந்துதான் நான் வந்திருக்கிறேன். அப்ப அதெல்லாம் பரிணாமத்துல வந்திருக்கக்கூடிய எல்லாவற்றிற்குள்ளாகவும் இறைவன் இருந்தான், எனக்குள்ளாகவும் இறைவன் இருக்கிறான். அதத்தான் நாம என்ன செய்யறோங்க? அது எல்லாமே அந்த ஓர் உயிர்ல இருந்து எல்லாமே எதுதாங்க? இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய தோற்றங்கள் தான். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய வழிபாடுகள்ல கூட விலங்கினங்களுக்கும் வழிபாடு இருக்கு இல்லையா?
விலங்கினங்களுக்கும் வழிபாடு இருக்கு. அப்போ அது எல்லாவற்றிற்குள்ளாகவும் இறைவன் தான் இருக்காராம். அந்த இறைவனை நன்கு உணர்றதுக்குரிய 6வது அறிவு, அந்த சிந்தை யாருக்கு இருக்குன்னா மனிதன். அதன்தான் சொன்னாங்க மகரிஷி, இயற்கை எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர். அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை எனக்குள்ளாகவும் இருக்கிறான். நானே ஈசன் என்ற சொல் விடுத்து நற்பொருளான ஈசனை ஈசனாக நானுமாக இருக்கின்றான் சொல்றாங்க இல்லையா? அந்த ஈசனாக இருக்கக்கூடியவன் நானும் தான். ஆனா நானே ஈசன்னு சொல்ல முடியாது. நான் மட்டுமே ஈசன்கிறது கிடையாது. நாம சொல்றோம் இல்லையா, எனக்கு தெரியாதா சொல்றோம் இல்லையா, நான் சொல்றதை கேட்கணும் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம மேல போர்த்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத போர்வைகள். அந்த தேவையில்லாத அந்த ஈகோ, அந்த ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற அந்த மலங்கள் தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை, அந்த ஆன்ம சொரூபம், அந்த அன்பு சொரூபத்தை மறைச்சு வச்சிருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய மோசமான நபராக இருந்தால் கூட அவர்களுக்குள்ளாகவும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளாகவும் இறைவன் குடிகொண்டு இருக்கிறான். அப்ப யாருமே மோசமானவர்கள்னு சொல்ல முடியாது, யாருமே தேவையில்லாதவர்கள்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கிறான்னா இறைவனை நாம வேண்டான்னு சொல்லிடுவோமா? முடியாது. ஏன்னா நாம இன்னொரு நபரை குறை சொல்றோம்னா அது மறைமுகமாக யார சொல்றோம்னு சொன்னா, அந்த இறைவன் தான் எல்லாமுமாக வந்திருக்கிறான். அந்த இறைவன் தான் எல்லோருமாக வந்திருக்கிறான். அப்ப எல்லோருமாக இருக்கக்கூடிய இறைவன், எல்லோருமாக இருக்கக்கூடிய இறைவன்ல ஒருத்தரை குறை சொன்னா யார குறை சொல்ற மாதிரினா நிச்சயமாக நம்மள குறை சொல்ற மாதிரி. இது எல்லாம் நம்மளுடைய இயலாமையினால், நம்மளுடைய அறியாமையினால் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள். இததான் சொல்றாங்க. இப்ப மண்பானை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மண் பானைய எதால செஞ்சிருக்கிறோம்? மண்ணால செஞ்சிருக்கிறோம். இந்த மண் பானை வடிவம் பல வடிவங்கள்ல இருக்கலாம். ஊம்பு போல இருக்கலாம், இல்ல உருண்டையா இருக்கலாம், இல்ல தட்டையா இருக்கலாம். இப்படி பல பல வடிவங்கள்ல இருக்கலாம். ஆனா அது எல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு எது அடிப்படை அப்படின்னு சொன்னா மண்ணு. சரி, அந்த மண்பானை உடைஞ்ச பின்னாடி அதுல வெளிப்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அதே மண்ணு தானே. அதே போல இந்த இறைவன் தான் எல்லாரையும் படிச்சான். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான தோற்றங்கள், உருவங்கள், ஒவ்வொரு வேறுபாடுகளோடு இருந்தால் கூட இந்த மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அந்த உயிர் எது? அதுதான் இறைவன். அந்த இறைவன் இந்த பாண்டம் உடைந்து போனால் கூட அந்த இறைவன் உள்ளுக்குள்ளதானே இருப்பான். இத ஜென் கதையில அழகா ஒரு கதை, ஒரு சின்ன கதைங்க. இமயமலையில ஒரு மிகப்பெரிய ஒரு துறவி இருக்கிறார். மிகப்பெரிய துறவி, முக்காலம் உணர்ந்தவர் நினைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு துறவி ஒரு மடாலயத்தில இருந்து மடாதிபதி அவரை பாக்குறதுக்கு போறாரு. அவரை பார்க்க போயிட்டு அந்த துறவி கிட்ட கேக்குறாரு, ஐயனே, எங்களுடைய மடாலயம் அப்படிங்கிறது மிக மிக பழமையானது, பல காலங்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து அதுல பயன்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப சிறிது காலமாக, இப்பொழுது சிறிது காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன் குறைஞ்சிடுச்சுன்னு. அதே போல அந்த வைப்ரேஷன் குறைஞ்சு போயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல.
ஏதோ ஒரு வேண்டாத ஒரு விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். வேண்டாத ஒரு எண்ணத்தோடு யாரோ இருக்கிறாங்க எங்களுடைய மடத்துக்குள்ள. அதனாலதான் வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு. ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மகான், அந்த துறவி கிட்ட கேக்குறாரு. அந்த மகான் சொல்றாரு, அப்படியாப்பா, உனக்கு இன்னும் வரணும்னு நினைக்கிற அவ்வளவுதானே? ஆமாங்க. நீ அது வேற எங்கேயும் போய் தேடாத, வேற எங்கேயும் போய் தேடாத. உங்களுடைய அந்த மடத்துக்குள்ளேயே தான் யாரு இருக்கிறான்னா ஒரு இறை தூதர் இருக்கிறாரு. உங்களுடைய மடத்துக்குள்ளேயே தான் ஒரு இறை தூதர் இருக்கிறாரு. அந்த இறை தூதர் யாருன்னு கண்டுபிடி. இத நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய மடத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியது ஒரு இறை தூதர் இருக்கிறாரு. அந்த இறை தூதரை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா மீண்டும் பழைய நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும் உன்னுடைய மடம் பாரு அப்படிங்க. இந்த மடாதிபதி வர்றாரு. அவரு யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாருன்னு பார்த்தா அவரு யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லலையே. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்துல இருக்கக்கூடிய அந்த விழிப்பு இல்ல, அந்த ஒரு வெளிச்சம் இல்ல, நிறைய பேர் வந்து போகக்கூடிய தன்மை குறைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு அவரை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு மடாதிபதி கிட்ட கேக்குறாரு. சுவாமி, என்ன காரணம்னு அந்த மகான் சொன்னாரா, அந்த துறவி சொன்னாரான்னு கேக்குறாரு. இப்ப மடாதிபதி அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாரு. சொன்னாரு, ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க அப்படிங்கிற. நமக்குள்ள ஒரு இறை தூதர் இருக்கிறாராமா. அந்த இறை தூதர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பழைய மாதிரி ஒரு வெளிச்சத்துக்கு வந்துரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த இறை தூதர் யாரு? நம்ம மடத்துக்குள்ள யாரோ ஒரு இறை தூதர் இருக்கிறாராமா. அந்த இறை தூதர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த மடாதிபதியோடைய சீடர்கள் எல்லாம், அப்படியா சாமி, நம்மளுடைய மடத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரா? சரி பார்க்கலாம் நினைக்கிறாங்க. பாக்குறாங்க, ஒவ்வொருத்தரையா பாக்குறாங்க. இவர் ஏற்கனவே இருந்தவர் தானே. அப்ப இவருக்குள்ள யாரோ ஒருத்தர் இறை தூதர் இருக்கிறாரோ. அப்ப ஒருவரை ஒருவர் சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பார்த்த சந்தேகம் எப்படி அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் யாரோ ஒருவர் தவறான நபராக இருக்கிறாரு. தவறான நபர்களாக இருக்கிறதுனாலதான் வெளியில இருந்து வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல இருந்தது. ஆனா இப்போ எல்லோரையும் கொஞ்சம் சந்தேகமாக ஒருவர் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுச்சு. எப்படி பாக்குறாங்கன்னா, இப்போ ஒருவேளை இவர் இறை தூதரா இருக்குமோ, அவரு நினைக்கிறாரு இன்னொருத்தரை பார்த்து, ஒருவேளை இவர் இறை தூதரா இருப்பாரோ. இப்படி ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி பாக்குறாங்க. இவர் இறை தூதரா இருப்பாரா, அவர் இறை தூதரா இருப்பாரா, ஒருவேளை இவர் இறை தூதரா இருந்தாருன்னா இவர்கிட்ட நாம ஒரு நல்ல இணக்கம் வச்சுக்கிடணும். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன? நாம எதுக்காக தியானம் பண்றோம்? இறைவனை உணரணும்னுதான். அப்ப இறை தூதர் நமக்கு அருகாமையில இருக்கிறாருன்னா அவரோட ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும் இல்லையா? இந்த எண்ணத்தோடு ஒருவருக்கு ஒருவர் பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக ஆரம்பிக்கும் பொழுது அங்க எல்லாருக்குள்ளாகவும் எப்படி இருக்குதுன்னா, எல்லாரையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை வருது. அப்படி இறைவனாக இறை தூதராக பார்க்கக்கூடிய தன்மை வர வர அங்க அந்த மடத்திற்குள்ளாக ஒருவருக்கொருவர் போட்டி இல்ல, பொறாமை இல்ல, மற்றவர்களை குறைகளை சுட்டி காட்டக்கூடிய தன்மைகள் குறைஞ்சுகிட்டே வருது. அந்த குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய தன்மை குறைஞ்சு வர 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மடத்திற்குள்ளாக ஒரு அமைதி நிலவ ஆரம்பிக்கும். ஒரு அமைதி நிலவ ஆரம்பிக்குது. அந்த அமைதி எதுவாக மாற ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல இறை தூதர் யாரோ இருக்கிறாங்கன்ற ஒரு சிந்தனையோடு பார்க்க ஒரு அமைதி வர ஆரம்பிச்சது. அந்த அமைதி வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இவரா இருக்குமான்னு தேவையில்லாத எண்ணங்கள் குறைந்து நல்ல எண்ணங்கள் வர 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்குது, ஒரு ஆனந்தம் வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குள்ளாகவும் ஒரு ஆனந்தம் வரும் பொழுது அந்த மடத்திலேயே மொத்தமாக ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிலவ ஆரம்பிக்கும்.
இப்போ இங்க பல பேருடைய அமைதி, பல பேருடைய ஆனந்தம், இன்னொரு நபர் வெளியில இருந்து வரும் பொழுது நாம இயற்கை காட்சிகளை, மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிக்கிறோம். ரசிக்க ரசிக்க நம்மளுடைய முகம் என்ன ஆகும்? ஒரு சின்ன மகிழ்ச்சி, ஒரு புன்முறுவல் ஏற்படுது. அதை விடுங்க, டிவிலே ஏதோ ஒரு நல்ல ஒரு சீன் பாக்குறோம், ஆனந்தமா இருக்கு, அத கூட்டு குடும்பமா ஒரு சந்தோஷமா நிறைய பேரு ஒரு மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் பாராட்டக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய படங்களை நாம பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு ஆனந்தம் வரும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனசுக்குள்ள ஒரு நிறைவு ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா? அதே போல அந்த மடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லோருடைய மனநிலையும் அமைதியாக மாற ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல் வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு ஆனந்தம், அங்க குறைகள் இப்ப தெரியல, எல்லோரிடமும் இருக்கக்கூடிய நிறைகள் தெரிய ஆரம்பிக்குது. நிறைகள் தெரிய தெரிய என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷரா இருக்கிறாரு, இவர் எவ்வளவு உதவிகள் நம்ம எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு, எந்த ஒரு சந்தோஷத்துல இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குள்ளையும் பரவ வெளியில இருந்து வரக்கூடிய நபர்களுக்குள்ளாகவும் அந்த அமைதியும் ஆனந்தமும் வர ஆரம்பிக்குது. ஒருவரை ஒருவர் தெய்வமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்ப வெளியில இருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் இந்த மடத்துக்கு போன நமக்கு அமைதி இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு, அந்த எண்ணம் பரவ ஆரம்பிச்சிடுது. அதே போலதான் நம்மளுடைய மனதிற்குள்ளாக, நம்மளுடைய உடலுக்குள்ளாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இறைவன், அந்த இறை தூதர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த இறை தூதர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான், நமக்குள்ள இருக்கிற காரணத்தினாலதான் நாம சாப்பிடுறோம் இல்லையா? பசி உணர்வு வந்த உடனே சாப்பிடுறோம் இல்லையா? அந்த சாப்பிடக்கூடிய உணவை உள்ள போடுறது மட்டும்தான் நம்மளுடைய புலன்களுடைய வேலையாக இருக்கு. ஆனா உள்ள அழகா அத சத்து பொருட்களாக 7 தாதுக்களாக பிரித்து அனுப்புகிறது இல்லவா? பிரிச்சு சத்து பொருள்களாக தாதுக்களாக அனுப்பின பின்னாடி வேண்டாத கொஞ்சம் கழிவுகளை வெளியேற்றுகிறது. அந்த கழிவுகளையும் இயற்கை பாருங்க, இறைவன் பாருங்க, அதாவது ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளாகவும் அந்த இறைவன் இருக்கிறாங்கிறத நம்மளுடைய உடல் அழகா வளர்ச்சிக்கு தேவையான சத்து பொருள்களை பிரிக்குது, வேண்டாத கழிவுகளை கீழே தள்ளுது. அந்த வேண்டாத கழிவுகளுக்குள்ளாகவும் அதே இறைநிலை இருக்கிற காரணத்தினால அதை அப்படியே விட போறது இல்லைங்க, அத மண்ணோடு மண்ணாக மக்கி அது உரமாக மாறுகிறதே. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் வேண்டாத தன்மைகள்ங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளாகவும் இருப்பது எதுன்னு சொன்னா அந்த இறைவன். இறைவனை வேண்டான்னு யாரும் ஒதுக்கிடுவோமா? அப்ப எல்லாருக்குள்ளையும் எல்லாவற்றிற்குள்ளாகவும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதே இறைவன் இருக்கிறான், அதே இறைநிலை இருக்கு. அந்த இறைநிலை இல்லாத பொருட்களே இல்லை. அப்படிங்கிறப்ப நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? அவனுக்குள்ளதானே நான் இருக்கிறேன். அதுதான் ஜீசஸ் சொல்றார், உனக்கு சமீபத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு சமீபத்துல யார் இருக்கிறா? நாம ஒவ்வொருவரையும் உடல் தோற்றங்களாக பாக்குறோம். நம்ம சொல்லலாம், எனக்கு பக்கத்துல, எனக்கு அருகாமையில யாரு இருக்கிறா? என்னுடைய வாழ்க்கை துணை இருக்கிறாங்க, என்னுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க, என்னோட அம்மா அப்பா இருக்கிறாங்க, என்னோட சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டுமா நமக்கு அருகாமையில இருக்கிறாங்கன்னா இல்லையே. இப்ப என்னுடைய உருவத்திற்கு அருகாமையில், அந்த தோளை தொட்டுக்கொண்டு அருகாமையில் இருப்பது எது? வான்காந்தம் தானே இருக்கு, இந்த பிரபஞ்ச சக்தி தான் இருக்கு. அப்ப எனக்கு அருகாமையில் இருப்பது பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி எங்க இருக்குதுன்னா எனக்குள்ளாகவும் இருக்கிறது, என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இதத்தான் மகரிஷி இறைவணக்க பாடல்ல, எல்லாம் அல்ல தெய்வம் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இல்லையா? அத சொல்லும் போது என்ன சொல்றாங்க, வல்லாய் உடலில் இயக்கம் அவன். என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்திற்கும் காரணம், ஒவ்வொரு இயக்கத்திற்கும் காரணம் அவன் தானே. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? அப்ப அவன்கிறது யாரு?
இறைவன். அந்த இறைவன் எல்லாத்தையும் பாக்குறான்னா அவனுக்கு ஒரு பேரறிவு இருந்தாதானே எல்லாரையும் கவனிச்சுக்க முடியும், எல்லாரையும் பார்த்துக்க முடியும், எல்லாரையும் வழி நடத்த முடியும். இப்ப வழி நடத்தணும்னா என்ன இருக்கணுங்க? அங்க பேரறிவு இருக்கணும். அப்ப அந்த பேரறிவில் இருந்து வந்ததுதான் நான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவும் உள்ள இருக்கு. உள்ள இருக்கிற காரணத்தினாலதான் பசிங்கிற ஒரு உணர்வு வந்ததுன்னா அது சமையல ரெடி பண்ணணும்னு தோணுது, அதை எடுத்து வாயில வைக்கணும்னு தோணுது, உள்ள போன உடனே அழகா. அப்ப வல்லாய் உடலில் இயக்கம் அவன் இல்லையா? நல்ல விஷயத்தை பார்க்கணும்ன்றதுக்காக கண்ணு இருக்குது, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு. அப்ப உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு அனுபவத்தையும், ஒவ்வொரு இன்பத்தையும் கொடுப்பது எது அப்படின்னு சொன்னா இறைவன் தானே. அப்ப அதே இறைவன், அத வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் யார் இருக்கிறாங்க? அவன் தான் இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையிலுமே அவன் தான் இருக்கிறான், என்னுடைய உயிரிலும் அவன் தான் இருக்கிறான். நான் பிறந்ததில் இருந்து இன்னும் இந்த சமுதாயத்தில் நான் உலாவிக் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு தேவையான அத்துணை பொருள்களையும் நாம யாருகிட்ட கேட்போம்? இறைவன் கிட்ட கேட்போம் இல்லையா? ஆனா நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்குது இல்லையா? நமக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்குது இல்லையா? நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது இல்லையா? இப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இன்னொரு நபர்கிட்ட இருந்து, நபருடைய செயல் மூலமாக எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த செயலை செய்பவன் யார்? இறைவன் தானே. எனக்கு தேவையானதை இன்னொரு நபர் கொடுக்கிறாருன்னா அவரும் இறைவன் தானே. அதனால தானே நாம பேச்சு வழக்குல சொல்றோம், கடவுள் போல வந்து உதவி செஞ்சீங்க சொல்றோம் இல்லையா? அப்ப அத்துணையையும் அத்துணை செயல்களையும் செய்பவன் அவன். அவனை மறந்தால் நீ சிறியோன். எனக்குள்ள இருக்கிறதும் என்னை சுற்றி இருப்பதும் என்னை சார்ந்தவர்கள்ல இருந்து எனக்கு பார்க்கக்கூடிய அத்துணை தோற்ற பொருட்கள்லயும் அவன்தான் இருக்கிறாங்கிற அறிவு இல்லைன்னா நாம யாருங்க? சிறியவர். சிறியவர் தான், உருவத்தில இல்ல. மற்றவர்கள் மனதில் நம்மளை பார்க்கக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்கும்னா குறைவாக இருக்கும். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அந்த இறைவன் தான் எல்லாமுமாக இருக்கிறான், எனக்குள்ளாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்வாக உணர்ந்தவர்களைத்தான் நாம என்ன சொல்றோம்னா மகான் சொல்றோம். மகா ஆன், மிகப்பெரியவர்னு சொல்றோம். அவனை அறிந்தால் நீ பெரியோன். எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன பொருள் இருந்ததா? அதிகாரம் இருந்ததா? எது இருந்தது? இல்லையே. அவனை அவர்கள் உணர்ந்ததால் எல்லோரையும் அவர்கள் இறைவனாக பாவித்த காரணத்தினால அவங்களுடைய உடையை நாம பார்க்கல, அவங்களுடைய உருவத்தை நாம பார்க்கல, அவங்களுடைய பொருளை நாம பார்க்கல, அவர்களுடைய அதிகாரத்தை பார்க்கல. ஆனா எதை பார்த்தோம்னு சொன்னா அந்த உள்ளுக்குள்ள எப்பொழுதும் சலனமில்லாத தன்மையில் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை நிலையை அவர்கள் உணர்வாக உணர்ந்து அதன்படி வாழ்ந்தத காரணத்தினாலதான் அவங்கள நாம எப்படி பார்த்தோங்க? மகானா பார்த்தோம். அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ, அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன்லதான் நீ, உனக்குள்ள அவன். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் இதுங்க அறிவு முழுமை, அது முக்தி. அப்ப முக்தி அடையணும் அப்படின்னா நாம சமாதி நிலையில அப்படியே இருக்கணுங்கிறது இல்ல. சமாதி நிலை அப்படிங்கிறது எது? சமம் கூட்டல் ஆதி. அந்த ஆதி நிலையோக்கு சமமாக, ஆதி நிலை அப்படிங்கிறது சலனம் இல்லாதது, அன்பும் கருணையுமானது. அந்த அன்பும் கருணையுமானது சலனமில்லாதது. இது எனக்குள்ள இருந்ததுன்னா நாமளும் யாருங்க? அந்த நிலை. அதத்தான் சமாதி நிலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலையை உணர்வதற்காகத்தான் நம்ம மகரிஷி போன்ற மகான்கள் பல பல பயிற்சிகளை எல்லாம் நான் கண்ட அனுபவத்தை நீங்களும் உணரணும் அப்படின்னு கொடுத்ததுதான் யாரு அப்படின்னு சொன்னா பல்வேறு காலகட்டங்களில் தோன்றிய மகான்கள். அந்த வகையில எல்லா மகான்களும் எழுத்து வடிவில் நிறைய எழுதி வச்சுட்டாங்க.
அதை கடைபிடித்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவருக்கு மிக மிக நெருக்கத்தில் இருந்த சீடர்களுக்கு மட்டுமே அந்த சில உண்மைகள், அதுவும் அது கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகு அந்த மகான்கள் கொடுத்தாங்க. ஆனா இந்த நவயுகத்தில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, இயந்திரத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோராலையும் அதற்காக தனிப்பட்ட முறையில ஒரு இடத்தை தேர்வு செய்து உட்கார்ந்து செய்ய முடியாத ஒரு காரணத்தை எல்லாம் புரிஞ்சுகிட்டு இந்த நவயுகத்தில் தோன்றிய மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவனில் நான், என்னுள் அவன் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சொன்னா நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்களோ, சொன்னா மட்டும் பத்தாது, அவங்க சுயமாக சிந்தித்து புரிஞ்சுக்கணும். சொன்னால் மட்டும் நம்பாதே, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சுயமாய் சிந்தித்தே தெளியறதுக்கு அதை உணர்ந்து பார்த்தா மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக நமக்கு ஒவ்வொரு வகையான தியானங்கள், ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய அதே இறைவன் தான் அண்டத்தில் கடவுளான இருப்பவன் தான் பிண்டத்துக்குள்ள உயிராக இருக்கிறான். அப்ப அண்டத்துல கடவுளாக இருக்கக்கூடிய இறைவன் உனக்குள்ளாக உயிராக இருக்கிறான் அல்லவா? அந்த உயிரை நீ கவனிக்க ஆரம்பி. அந்த உயிரை நீ மனசால கவனிக்க 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 என்னாகும் அப்படின்னு சொன்னா அவன் தான் உனக்குள்ள இருக்கிறான், நீ தான் அவனுக்குள்ள இருக்கிறங்கிற ஒரு உண்மை புலப்பட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுக்காக நமக்கு எளிய முறையில நமக்கு தவ பயிற்சிகளை கொடுத்தாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தின பின்னாடி துரியாதீத தவம் கொடுத்தாங்க. துரியாதீத தவத்துல சமம் கூட்டல் ஆதி, உன்னுடைய பதிவுகளை எல்லாம் கழித்து அந்த ஆதி நிலையோடு நல்ல உறவாடக்கூடிய ஒரு தன்மையை பழக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இறைநிலை தியானம். அந்த இறைவன் அப்படிங்கிறது யாரு, அந்த இறைவன்கிட்ட இருந்து நாம எப்படியெல்லாம் வந்தோம் அப்படிங்கிறத மிக சிறப்பாக நமக்கு உணர்வாக, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நான் சொல்றதுனால நீ நம்பாத, நீயா முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ உணர்வா உணர்ந்துக்கோ. உணர்ந்த பின்னாடி நீ அதுக்குள்ள போய் அதுவாகவே வாழ கத்துக்கோ. அதுவாக வாழும் பொழுது அவனுள் தான் நாம், நம்முள் தான் அவன் அப்படிங்கிற ஒரு தன்மை புலப்பட ஆரம்பிக்கும்னு நம்ம மகரிஷி அவர்கள் மிகச் சிறப்பாக எளிமையான விளக்கங்களோடு நமக்கு பயிற்சி முறைகளையும் சேர்த்து கொடுத்துள்ளார்கள். அவனில் தான் நாம், உன்னில் நான் அப்படிங்கிறத நாம மகரிஷியுடைய நினைவில் நின்று இவ்வளவு நேரம் சிந்தித்தோம். இப்படி சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்த இறைக்கும் குருவிற்கும் நாம், ஏன்னா இந்த நேரத்துல நாம வேற ஏதோ ஒரு வேலைகளை செய்துட்டு இருந்தோம்னா எத்தனையோ விதமான எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனா இந்த நேரத்துல நாம குருவின் நினைவில் நின்று சிந்திக்கும் பொழுது எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை உயிரை அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல். நாம எதை அடிக்கடி நினைக்கிறோமோ, எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறோமோ, எதை பற்றி அடிக்கடி யோசிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த தன்மையாக நமக்குள்ளாக மாற்றம் வரும். அப்ப அவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், எனக்குள்ளதான் அந்த இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தன்மையை நாம் சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைக்கும் குருவுக்கும், ஆழியாறு இணைய வழியில் சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும், ஐடி டைரக்டர் முதல் கொண்டு அதில் சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு ஏற்ற வகையில் உலகம் முழுவதும் மகரிஷி கண்ட இந்த கனவு உலகம் முழுவதும் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக போய் சேர்வதற்கு எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்.கே. மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த நல்ல வேளையிலே வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை நன்றியாக கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்து கொள்வோம். சௌமுத்திரன் ஐயா அவர்களுக்கும் எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் நமக்காக வந்து
இங்கே இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இப்பொழுது அம்மா அவர்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைகின்றோம். முதலாவதாக சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த டி.எஸ். ராஜாராமன் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட பேசலாங்க நீங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ராமன், சென்னை பழந்தாங்கல், நங்கநல்லூர். சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனை கொடுத்தீங்க. உன்னுள் நான் நிறைய மேற்கோள்லாம் காட்டி ரொம்ப நிறையவா இருந்தது. நல்ல பயனுள்ள தகவல் கொடுத்தீங்க. அம்மா எனக்கு 2 கேள்வி. ஒண்ணு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி உடைய இறைவனை, எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி இருக்கிற இறைவனை அகிரிணியாக அவன் அவன் ஏன் சொல்றோம்? நம்ம அவர்ன்னு மரியாதை சொல்லக்கூடாதா? ஐயா, இறைவனுக்கு அந்த இரட்டை தன்மை அப்படிங்கறது இல்ல இல்லையா? அவர் எதுவா இருந்தாலும் அதுதானே. ஏன்னா முதல்ல ஆதியாக சுத்த வழியாக இருந்தது எந்த ஒரு உணர்வு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது தானே. அதனால அது ஒருமை அந்த மாதிரி நாம நினைக்க தேவையில்லைன்னு என்னுடைய நினைக்கிறேங்கய்யா. அது பேச்சு வழக்கத்துல நாம இறைவன் அவன் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். இறைவர்னு யாரும் சொல்றது இல்ல. ரொம்ப சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு கேட்டா. சரி சரி. இறைவனுக்கு ஏதுங்கயா பெருமை சிறுமை எல்லாம்? அது நாம மனிதர்களாக உருவாக்கப்பட்ட விஷயம் தானே, நாமளா பிரிச்சுக்கிட்ட விஷயம் தானே. அவர்னு சொல்லிருக்கலாமே, ஏன் அவன்? ஐயா அது சிந்திக்க வேண்டியதுதான். எனக்கு இதுக்கு மேல இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்கய்யா. சிந்திக்கலாங்கய்யா. சிந்திச்சு ஏதாவது ராஜாராமனையா சொல்லுங்க. அதாவதுங்க, இந்த அவன் சொல்றதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மகான்களும் அன்பின் மிகுதியினால சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு அதாவது வேத காலம் முதல் தொட்டு யாருமே இறைவனை அவன்னே சொல்லல. வேத காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனை எல்லா வேதத்திலையும் பாத்தீங்கன்னா அதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அது இல்ல, அப்ப மோசம் கிடையாது. அது அதுன்னு சொல்லிட்டா நாம தான் அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். அதை ஆல்மைட்டி அது அதைத்தான் சொல்றாரு வள்ளலார். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அண்டங்கள் முழுவதும் காக்கவும் ஆக்கவும் காக்கவும் அழிப்பதும் அதுவே அறிந்திடுவாயே, எங்கும் எதிலும் எதனுள்ளும் அதுவே, என்னுள்ளும் உன்னுள்ளும் இருப்பது அதுவே அப்படிங்கிறார் பாருங்க. ஆமா, அந்த அதுன்னு சொல்றதும் அவன்னு சொல்றதும் நம்மளுடைய மிகுதி. இப்ப அம்மா ஒன்று சொன்னாங்க இல்லையா, அது ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு நம்ம அன்புல சொல்றோம். ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்லலாம் அதுக்கு அவன் அது அவன்லாம் கொடுக்கல. எப்ப பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் தானே உயிரினம் வந்தது. பஞ்சபூதத்துல நீங்க எடுத்துக்க, பஞ்சபூதத்துல நிலம் ஆனா பெண்ணா? நிலம் எதுவுமே கிடையாது. நீர் ஆனா பெண்ணா? கிடையாது. இந்த அஞ்சுமே ஆனா பெண்ணான்னு தெரியாது இல்லையா? அதுக்கும் முன்னாடி இருக்கிறது தானே இறைவன். அதனால அதை அன்பின் மிகுதியினால சொல்றது. ஐயா வாழ்க வளம். நல்ல அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி 2 பேருக்கும். வாழ்க வளமுடன். ஐயா சிறப்பான ஒரு நல்ல விளக்கம். 2வது கேள்வி கேளுங்க அம்மா கிட்ட. அடுத்த கேள்வி இப்ப அறிவின் முழுமை பேருன்னு சொல்றோம் நம்ம. ஆனா அறிவு பின்னமா இருக்கா? முழுமை தானே இருக்கு. அதையே மீண்டும் முழுமை பேரு ஸ்கை யோகா மாதிரி, ஸ்கை யோகாமா அந்த மாதிரி சொல்ற மாதிரியா? நான் கேட்கறது அறிவு பின்னமா இருக்க முழுமையா இருக்கா? அது இருக்கும்போது ஏன் மறுபடியும் மீண்டும் முழுமை பெறணும்? ஐயா முழுமைதான். அறிவு அப்படிங்கிறது ஒரு முழுமைதான். ஆனா என்னன்னா, புறத்திலிருந்து நாம எப்போ துண்டுபட்டு அப்படியே பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொன்னா வரும் பொழுது சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேற்புறமாக படுகிறது. இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொன்னா வெளிப்புறத்துல இருந்து தூசு படிது இல்லையா? அப்ப அந்த கண்ணாடிங்கிறது நல்ல வெளிச்சத்தை கொடுக்க கூடியதுதான் இல்லையா? நம்மளுடைய முகத்தை, நம்மளுடைய பிம்பத்தை பிரதிபலிக்க கூடியதுதான். ஆனாலும் வெளிப்புறமாக இருந்து தூசி படிகிறது, அதை உள்வாங்கி உள்ள வச்சிருக்கிறதுனால அங்க தெரியாத காரணம் போல நமக்குள்ள நிறைய தேவையில்லாத விஷயங்களை உள்ள போட்டு வச்சிருக்கிறோம்.
ஓகே ஓகே. அதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு, அதையெல்லாம் கழிச்சிட்டோம்னா அதுதான் சொல்றாங்க இல்லையா, சின்முத்திரையோடைய தாற்பயமே என்ன, ஆள்காட்டி விரலுடைய நுனி பகுதி கட்டை விரலுடைய நுனி பகுதி ரெண்டும் ஒன்னா வச்சா சின்முத்திரைன்னு சொல்றோம். ஆமா ஆமா. இறைவன் எல்லாம் அதை வச்சிருக்கிறாங்க. ஆனா 5மே கையில தான் இருக்கு, 5 விரலும் கையில இருக்கு இல்லையா. அதுல ஆணவம் கன்மம் மாயை மற்ற 3 விரல் சொல்றாங்க, ஆள்காட்டி விரல மனிதன்னு சொல்றாங்க, இந்த கட்ட விரலை இறைவன் சொல்றாங்க. இப்ப ஆள்காட்டி விரல இந்த ஆணவம் கன்மம் மாயையை விட்டு கொஞ்சம் தள்ளி நாம இறைவனோட, ஆனா ஒரே கைக்குள்ளதான் இருக்கு. கரெக்ட். அதே போலதான் அந்த நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய, அததான் சொல்றாங்க, நமக்குள்ள இறைவனை நான் தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு தானே சொல்றாங்க. சரி. மகான்கள் சொல்றது என்னன்னா, வெளியில நான் இறைவனை பார்க்கணும்னு சொல்லல, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை அதை நான் பார்த்துட்டேன். ஓகே ஓகேம்மா, நல்ல விளக்கம். பொருளுமாக உடலுக்குள் நீ இருந்து எல்லளவும் நான் அறியாதிருந்தேனே பூரணமேங்கிறார். எனக்குள்ள உள்ளும் புறமுமா இருக்கிறது இந்த உடலுக்குள்ளாக உயிருக்குள்ளாக நீதான் இருந்த, அதை நான் புரியாது இருந்தேன் இல்லையா. அந்த விழிப்பு நிலையை கொடுப்பதற்காகத்தான் பல்வேறு காலகட்டங்களில் மகான்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஓகேம்மா, நல்ல தெளிவா சொன்னீங்க, நன்றி, வாழ்க வளமுடன். ராஜாராமன் ஐயா, நீங்க வந்து சிற்றறிவுல இருந்து பாத்தீங்கன்னா பின்னம், அப்படி வாங்க பாயிண்ட். நீங்க வந்து பேரறிவோட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா முழுமை. ஓகே ஓகே, இங்கதான் பாயிண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதத்தான் அம்மா சொன்னாங்க, களையணும்னு சொன்னாங்கல்ல இப்ப அம்மா. தாயுமானவர் சொல்றாரு, துஷ்ட இருளாம் கலையை கலைந்த பின் பார்த்தேன், ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டில்லைன்றாங்க உள்ளுக்குள்ள. அதைத்தான் சொன்னாங்க. ஓகே, நல்ல தெளிவா சொன்னீங்க, நன்றி. நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதுரையிலிருந்து கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன், அம்மா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச், அம்மா வாழ்க வளம். உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அது சந்தேகத்துக்குன்னு ஒண்ணு இல்லை, ஆனா எனக்கு தோணுனது, இப்ப 4 நாள் எனக்கு குற்றாலத்துல இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. இப்ப நான் நீங்க பேசையிலே உணர்ந்ததை சொல்றேன். இப்ப நான் இங்க போகையிலே என்ன பண்றேன், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, மகா மோசமானவர்களும் தீயவர்களும் ஒண்ணுதான், அவங்களுக்குள்ளே இறைத்தன்மை இருக்கு, அது வேற விஷயம். அதுக்கு பாவ பதிப்புகள் நிறைய பேராசிரியர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இங்க இருந்து போகையிலேயே நான் ஒரு குரூப்பை கையில பிடிச்சுக்கிறேன், நமக்குன்னு ஒரு துணை பிடிச்சுக்கிறேன். அங்கே போய் இப்ப நான் அங்கே 150 பேர் நாங்க இருந்தா கூட ஒருத்தர் நாங்க பார்த்துக்கிட்ட விதங்கள், நம்ம எல்லாரும் மனவளக்கலைன்னா கூட அவங்க வந்துட்டாங்களா சாப்பிட, அவங்க என்ன அப்படி கொஞ்சம் அட்ராக்ஷன் ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிற விதங்கள் வேறையா இருக்கு. இப்ப நான் அப்படி பண்ணினேன், அதனால நான் சொல்றேன். 2வது, அங்க இருந்த மரம் இயற்கை அதை ரசிச்சது வேற மாதிரி தான் இருக்கு, அறிவுகள் இப்ப அதை ரசிக்கிற விதம் வேற. இதுக்கு என் மனநிலை காரணம் இல்ல. ஓர் அறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் அது அசையாம தான் இருக்கு, அது தன்மைகள் அதுகிட்ட இருக்கு. நம்ம தான் மனிதர்களோட மாறுபட்டு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இதெல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு. அப்படிங்கலமா இதுக்கு வந்து நான் தான் காரணமா, நான் மட்டும்தான் அப்படி பண்றேனா, என்னுடைய மனநிலை தான் அதுக்கு காரணமா, இல்ல மற்றதை நான் பாக்குற விதம் வேறையா, இல்ல மற்றவர்களுடைய எண்ணமும் காரணமாமா? ஆமா, ஏற்பின்றி அண்டாதுன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா. அத நாம மற்றவங்களோட காரணமா இருந்தா கூட அதை நாம ஏத்துக்காத வரைக்கும் அது நம்மளை பாதிக்காது இல்லையா. ஆனா நம்ம மற்றவங்களுடைய எண்ணத்துக்குள்ள போனாதானே மற்றவங்களுடைய எண்ணம் பாதிக்கும். 1. 2வது, இப்போ சொன்னீங்க பார்க்கக்கூடிய விதங்கள் வேறு வேறாக இருக்கலாம். ஏன்னா நாம பார்க்கிற விதம், இப்போ கடல் இருக்கு, கடல் தண்ணி தான் ஆவியாகி மேகமாகி மழையா பெய்யுது. இப்ப நிலத்துல படியறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நீருடைய தன்மைகள் எல்லாம் ஒரே தன்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நிலத்தில பட்டதுக்கு அப்புறம் எந்த விதமான நிலத்தில படுதோ அதற்கேற்றாற் போல அது தன்மைகள் மாறுது இல்லையா. அதே போலதாங்கம்மா, நாம எல்லாம் இறைவன் கிட்ட இருந்துதான் வந்திருக்கிறோம். பார்க்கக்கூடிய விதங்கள் ஒன்னாதான் இருக்கணும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய செயல்பாடு, இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்தந்த தன்மைகள்ல பார்க்கக்கூடிய கோணங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது.
கண்டிப்பா. அந்த நீர் வடி நம்ம மாறணும்னு தோணுது. நம்ம மாறணுமா என்னன்னு தோணுது இந்த ஸ்பீச்சை கேட்டோன்னு. அதுக்காக நான் கேட்டேன். நம்ம மாறணுமோ என்ன அப்படின்னு தோணுச்சுமா. வாழ்க வளமுடன். ஆமா, மற்றவர்களுடைய எண்ணத்துக்குள்ள போக வேண்டாம். சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, எண்ணம் ஆராய்தல். அந்த ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சோம்னாலே போருங்கம்மா. யாரு நன்றிம்மா. ரொம்ப நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறது இல்ல. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கலாம். அவர்கள் பார்க்கக்கூடிய இல்லம்மா, நம்ம சில பேரை நம்ம புதுசா பார்த்தா கூட ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அவங்க மேல. அந்த ஆமா, அப்பா அவங்க அந்த ஈர்ப்புக்கு என்ன காரணம், ஏன் இப்படி வருது அப்படின்னு எனக்கு இப்ப குற்றாலம் போய் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத நாளைக்கு பிறகு அது 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 அதுல ஒரு சிறப்பு இருக்கா எனக்கு தெரியல. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். அந்த ஈர்ப்புக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்மளுடைய பதிவுகள் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற பதிவுகள் உள்ள நபர்களை ஈஸியா நம்ம ஈர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ குழந்தைங்களே ஸ்கூல்ல இருக்கு, எல்லாரும் ஒரே, இப்போ காலேஜுக்கு போறாங்க, +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போற குழந்தைங்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்துதான் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கும் யாரோடையும் பரிச்சயம் இல்லை. ஆனாலும் ஒரு காலேஜ்ல போய் புதுசா ஜாயின் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்துப்பாங்க, இன்னும் ஒரு குறிப்பிட்ட பேர் கொஞ்சம் தனியா அவங்க வேற ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிக்கிறாங்க. என்ன காரணம்னா, நமக்குள்ள என்ன விதமான தன்மைகள் இருக்கோ அதே தன்மை, அதே ஒத்த கருத்துள்ள நபர்கள் நமக்கு ஈர்க்கப்படும். கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நிப்பாங்க. நாம பயிற்சியில இருக்கிறப்போ அதை நாம வேண்டாதவங்களா நினைக்க போறதுல, ஆனாலும் ஒரு முறுவல் இருந்தால் கூட அந்த அட்ராக்ஷன் வர்றதுக்கு இது ஒரு காரணம் நினைக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். ரைட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா ஒரு ஒரு கருத்தும். அம்மா நீங்க சொன்னீங்க மண்பானை பத்தி, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களம்மா. ஆமா, மண்பானை எங்கே இருந்து எதுல இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா மண்ணில இருந்து. மண்ணதான் நீர் சேர்த்து குழைத்து அது பானை வடிவமா கொண்டு வராங்க. இப்ப நம்ம பாக்குறது அதை எப்படி பாக்குறோம், மண்ணுன்னு பாக்குறோமா பானைன்னு பாக்குறோமா? பானைன்னு பாக்குறோம் இல்லையா? அது பானையோடைய உருவம் தெரியுது. ஆனா அந்த பானைக்குள்ள இருக்கிறது எது? மண்ணுதான். ஆனா இந்த பானையா இருக்கிற வரைக்கும் பானையா பாக்குறோம். அந்த பானை உடைஞ்சு போயிடுச்சுன்னா, அது சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சுன்னா அதை பானையா பாக்குறது இல்ல, எதா பாக்குறோங்க? மண்ணா தானே பாக்குறோம். அந்த பானையினுடைய இறுதி, அந்த பானையினுடைய எல்கை எதா இருக்கும்? அது எத்தனை ஆண்டுகள்னு நம்ம யூஸ் பண்றோம்னு இல்ல, ஆனா கடைசி காலகட்டத்துல என்ன ஆகுங்க, என்றைக்கோ ஒரு நாள் அது உடைஞ்சுதான் போகும், மண்ணாதான் போகும். அதே போல நன்றி. இறைவனிலிருந்து நாம வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம கவிதாவா இல்லையா, ஐயாவா, மகேஷா, கிருபாநித்தியம், இப்படி பல பல உருவங்கள் எடுத்து வந்திருந்தா கூட அதனுடைய ஒவ்வொருவருடைய தன்மை எதுனா இறைவனுடைய தன்மை. அப்ப இது கடைசியில எதுவா போகும்னா அதே இறைவனாக மாறக்கூடிய ஒரு தன்மைதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்னொன்னு சொன்னீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரத்தம் போய்கிட்டே இருக்கும், அது என்னம்மா சொன்னீங்க? ஆமா, இப்ப ஒரு நபருக்கு தாங்க முடியாத ஒரு துன்பம் வருதுன்னு வைங்களேங்கம்மா, ஆக்சிடென்ட் ஆயிடுது, தாங்க முடியாத துன்பம், ரத்தம் ஓடிட்டு இருக்கு, பார்க்கும்போது நமக்கு மனசு பதைக்கும் இல்லையா? அந்த நபருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, அதீத வலி இருக்கும். அப்புறம் அதை தாங்க, இவ்வளவு ரத்தம் போகுதே அப்படிங்கிற ஒரு பய உணர்வு அதீதமா இருக்கும் போது என்ன ஆயிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன மாதிரி மாறிடுறாங்கன்னா மயக்க உணர்வுக்கு போயிடுறாங்க இல்லையா? அது இறைவனுடைய கருணையா இல்லையா? ஏன்னா மயங்கல அப்படின்னா அவங்க இன்னும் அந்த துன்பத்தை தானே அனுபவிச்சுட்டு இருக்கணும், அந்த வலிங்கிற ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும். இதுக்கு மேல அவங்களால தாங்க முடியல அப்படிங்கிறப்ப இறைவன் என்ன செய்யறான்னா மயக்கத்தை கொடுத்து அந்த வலி அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம பண்ணிடுறான் இல்லையா? அதுவும் அப்போ இறைவனுடைய கருணை அப்படிங்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. இந்த தெய்வம்
தெய்வத்துக்கு நல்லவன் கெட்டவன் எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதே மாரி அந்த நம்ம ஒரு செயலுக்கு மட்டும் ஏமா நல்லவனா கெட்டவனா அந்த செயலுக்கான விளைவு அதை எப்படிமா தருது அது? செயலுக்கான விளைவு இப்போ என்ன கேக்குறீங்க? அந்த கேள்வி இன்னொரு முறைங்க. விளைவு. தெய்வத்துக்கு ம். தெய்வத்துக்கு நல்லவன் கெட்டவன் யாருன்னே தெரியாதுங்க தெய்வத்துக்கு. கண்டிப்பா. ஆனா அந்த செயல் விளைவு வரக்குள்ள அதுக்கான விளைவு ஏன் அது தருது? ம். ஐயா, இப்போ தெய்வம் அப்படிங்கிறது இறைநிலை இல்லையா? இறைநிலை கிட்ட இருந்து தோன்றியவர்கள் நாம. அப்ப நம்மளுடைய தாய் தந்தைங்கிறது இறைவனை சொல்ற மாதிரி, இப்ப நம்மளுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய குழந்தையில இது வேணுங்கிற குழந்தை, இது வேண்டாத குழந்தைன்னு நம்ம என்னைக்காவது ஒரு தாய் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் வேற வேற இருக்கு. நல்லது நினைக்கிற குழந்தை, நல்ல விதமா பழகக்கூடிய குழந்தைய அம்மா பாராட்டுறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற குழந்தைய திட்டுறாங்க. எதுக்காக திட்டுறாங்க? அந்த குழந்தைய வருத்தப்பட வைக்கணுங்கிறது அதனுடைய தாயினுடைய நோக்கம் இல்லை. அந்த குழந்தைய நல்வழிப்படுத்தணுங்கிறது அந்த தாயினுடைய நோக்கம். அதே போல இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த இறைவன்கிறது தாய். தாய்கிட்ட இருந்து வர்றவங்க தான் நாம. எல்லா தோற்ற பொருட்களும், அனைத்து உயிர்களும். அப்போ ஒருத்தர் நல்ல விதத்துல போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கொஞ்சம் வேண்டாத இடத்துல இருக்கும் பொழுது அந்த செயல் விளைவுங்கிறது, அந்த செயல் விளைவு தத்துவம் அதுக்காக தான். தவறு செய்யும் பொழுது ஒரு துன்பத்தை கொடுக்குது இறைவன். அப்ப துன்பத்தை கொடுக்கறானா, ஐயோ துன்பத்தை கொடுக்கறானேன்னு விட்டுட்டு இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா என்ன காரணத்தினால, நம்மளுடைய செயல்பாடுகளை எதுல ஒழுங்குபடுத்தணும். ஒண்ணும் இல்ல, இப்ப நாம உணவே அதிகமா எடுத்துக்கிறோம், வயிறு வலி ஒரு உபாதை வருது, இது செயலுக்கு ஏற்ற விளைவு. அப்ப இந்த விளைவை இறைவர் கொடுத்தாதான் அடுத்த முறை நாம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கிட்டா போதும், நம்மளுடைய உடலுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டா போறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே போலதாங்க. ஆனா வயிறு நமக்கு எகென்ஸ்டா இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். அதே போலதான் இறைவன், அவனுக்கு நல்லவனும் இல்ல கெட்டவங்களும் இல்ல. வாழ்க வளமுடன். சிறப்புமா, மிக்க மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட பேசலாமா? ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய உரையும் சரி, நீங்க கேள்விக்கு கொடுக்கிற பதிலும் சரி, மிக சிறப்பா அமைஞ்சிருக்குமா. ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒன்று. எப்படி நமக்குள்ள இறைவன் இருக்கா, எப்படி இருக்க முடியும்? நாம ஆசாபாசங்கள் நிறைஞ்சவங்க, தப்புலாம் செய்யறோம், நமக்குள்ள இறைவன் இருக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருள்ளும் இருந்துகிட்டு தான் இருக்கு. மனவள கலைஞனா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, ஒரு டைலமால தான் இருக்கோம். அதை தெளிவுபடுத்துற மாதிரி நீங்க சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. எனக்குள்ள ஒரு சின்ன கேள்வி, அதே மாதிரிதான் இப்ப நான் சொன்ன மாதிரியே முழுமை பொருளான இறைநிலையானது நமக்குள்ள இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைநிலை நமக்கு ஏன் ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தி தவறு செய்வதற்கும் பிழைப்பதற்கும் வழியை வகுத்து கொடுக்கிறது? அது இல்லாமல் நம்மளை வழிநடத்தக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்விம்மா. அது சரியோ தப்போ, அதுக்கு நீங்க எனக்கு விளக்கம் கொடுங்கம்மா. அம்மா காதுல விழுதா? கேக்குதுங்களாம்மா? அம்மா லைன்ல இருக்காங்கம்மா. அம்மா கேக்குதுங்களா? அம்மா லைன்ல இருங்க. அம்மா லைன்ல இருக்காங்க. அம்மா வாழ்க வளமுடன். உமாமா லைன்ல இருக்கீங்களா? இல்ல. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா. அம்மா பேசுறது உங்களுக்கு காதுல விழுந்துதா? வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நான் பேசுனது கேட்டுதா அம்மா? அம்மா நான் பேசுனது கேக்குதா உங்களுக்கு? அம்மா சொல்லுங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஒண்ணும் இல்லம்மா, நமக்குள்ளே முழுமை நிலையாக இருக்கக்கூடிய இறைநிலை நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது வாழ்நாள் முழுவதும். அப்படிப்பட்ட இறைநிலை ஒரு சில சமயங்களில் ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தி தவறு இழைப்பதற்கும்
நாம வழி பிறந்து போவதற்கும் வாய்ப்பை கொடுக்கறது. ஏன் அது இல்லாமல் நம்மை வழிநடத்த கூடாதான்னு கேக்குறேம்மா. அது அததான் பதிவுகள்னு சொல்றவங்கம்மா. ஆமாமா, அந்த பதிவுகளையே நாம செய்த செயல் மூலமாவே நாமே ரியலைஸ் பண்ற மாதிரி வைக்காம, நாம துன்பப்படுற மாதிரியும் அதனுடைய விளைவு இறைநிலையா இருக்கிற மாதிரியும் ஏமா செய்யணும்னு கேக்குறேன். ஐயா ஐயா இதுக்கு நீங்களே கொஞ்சம் பதில் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. அம்மா இந்திராணி அம்மா, அதுக்கு இப்ப அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க. அதுக்கு பேர் தான் கர்மா பதிவுன்னு சொன்னாங்க. அதை நாமளே ரியலைஸ் பண்ணி பண்ற மாதிரி இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், திரும்ப திரும்ப நாம வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? இது வந்து நீங்க பண்ணது மட்டும் கிடையாது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 6 தலைமுறைகள்ல பண்ணதும் சேர்த்து தான் வந்திருக்குது. இப்ப நீங்க வந்து இது மாதிரி ரியலைஸ் பண்றீங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 6 தலைமுறைகள் யாராவது ஒருத்தர் நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தன்னுடைய ஒத்த ஜீன் மரபணு எங்க வருதோ அது அவங்க கிட்ட வந்து லிங்க் ஆயிடும். அப்ப வந்து அவங்க வந்து அந்த பதிவுகளை வந்து கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இப்ப நீங்க இப்ப அது மாதிரி நீங்க உணர்றீங்க பாருங்க. இப்படி உணர்பவர்களுக்கு அதனுடைய தாக்குதல் குறைவு. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும். அப்படி உணராதவர்களுக்கு விதி என்னவோ அந்த விதி அதனுடைய வேலையை செய்துட்டு போயிடும். அவ்வளவுதான். நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் அதுதான். நன்றி, நன்றிமா, மிக்க நன்றி. நன்றிமா. உங்களுக்குள்ளே இருக்கும் இறைநிலை எனக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்துருச்சு. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக சபரிஷ் சுந்தரவடிவேல். வாழ்க வளமுடன் சபரிஷ், அம்மாட்ட பேசலாம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க அந்த காலேஜ்ல கூட அந்த ஒத்தாளைகள் இருக்கவங்க ஒன்னா சேர்ந்துப்பாங்க, ஒரே கருத்து இருக்கவங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினாமா, இப்போ நாங்க படிச்ச போது உங்களுக்கு நான் என்னோட காலேஜ்ல அந்த மாதிரி அனுபவம் இருக்குமா? இப்போ சில பேர் இடத்துல ரொம்ப நம்ம நல்லா படிக்கிற பசங்களா இருந்தா அது அவங்க ஒரு மாதிரி மாறுபட்டு கருத்தா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சியா இருக்கும், இல்ல வேற மாதிரி ரொம்ப வேற மாதிரி நம்ம மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசுவாங்க. அது 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 அதை பத்தி அது எப்படிமா நம்ம எடுத்துக்கிறது கேட்குறேன். நம்ம சுமூகமா தான் இருக்கோம், ஆனா அவங்க கலாய்க்கிறங்கிற பேர்ல ரொம்ப ஒரு மாதிரி கமெண்ட் அடிப்பாங்க. அதை பத்தி கேட்டோமா? ஐயா, அது கல்லூரி நாட்கள்ல அந்த மாணவ பருவத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். அது என்னன்னா பொறுக்க முடியாமைதான். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, பொறாமை அப்படிங்கிறது பொறுக்க முடியாமை. அவங்க நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது மாணவர்கள் மத்தியில நம்ம நிறைய போகும் பொழுது தெரியுது. ஒரு குழந்தை இப்போ மற்றவங்கள குறை அதிகமா சொல்றாங்க, இல்ல குறும்புத்தனம் அதிகமா பண்றாங்க, இல்ல மற்றவங்கள இப்ப நீங்க சொல்ற மாதிரி நல்லா படிக்கிறவங்கள இல்ல நல்ல ஒழுக்கத்துல இருக்கிற குழந்தைங்கள வேணும்னே வம்பு பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நாம அனலைஸ் பண்ணும் பொழுது எப்படி தோணுதுன்னாங்கயா, இப்ப அந்த குழந்தைங்கள மற்றவங்க ஏதாவது குறை சொல்லியிருப்பாங்க, அவங்கள கண்டுக்காம இருக்கிறது ஒரு விதம். அந்த கொஞ்சம் குறும்பா துடுக்குத்தனமா இருக்கிற குழந்தைங்கள கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அப்படிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கும் பொழுது மற்றவங்களுடைய பார்வை நம்ம மேல விழணும் அப்படிங்கிற அந்த ஒரு அட்டென்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமா இருக்குதுங்கய்யா. இது நாம அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய பொறுக்க முடியாத ஒரு தன்மை தான். இத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்க அவங்கள குறை சொல்லியே பழகி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் ஒரு சின்ன விஷயத்துக்கு நாம அவங்கள போய் ஒரு பாராட்டு சொல்லி பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க கிட்ட மாற்றம் வருது. முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க. நாம நல்ல விஷயம் சொல்லும் போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வேணும்னு நீ வம்பு பண்றியா, ஏதோ ஒண்ணு தேவையில்லாத ஒரு வார்த்தை சொல்லலாம். திரும்ப 2-3 முறை இல்ல நீங்க இது ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம உணர முடியுதுங்க.
இது அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய அந்த பொறுக்க முடியாத தன்மையினால வரக்கூடிய விளைவுகள் தாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீலதா முத்தழகன் அவர்கள், வாழ்க வளமுடன், அம்மா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஆ, அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா, எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய பொண்ணு வந்து ஒருத்தவங்கள விரும்புறாங்க. ஆனா அது வந்து பொருத்தமற்ற துணைன்றது எனக்கு தெரிய வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லி அவங்கள வந்து அந்த இதுல இருந்து, அந்த கம்பானியன்ஷிப்ல இருந்து கட் பண்ணிட்டு நான் வந்து வேற பக்கம் மனம் முடிக்கணும்னு நான் வந்து ரெடி ஆகும்போது இது வந்து என்ன மாதிரியான பதிவை எனக்கு கொடுக்கும்? இத வந்து நீங்க என்ன மாதிரியான பதிவு அப்படிங்கறத தாண்டி அந்த குழந்தைகிட்ட, அந்த பொண்ணு கிட்ட நீங்க என்ன மாதிரி சொல்லி பதிய வைக்கிறீங்க, அதாவது வேண்டாம் அப்படின்னு அந்த நபரை பற்றி ஏதாவது நிறைய குறைகள் சொல்லி நெகட்டிவா சொல்லும் பொழுது அது ஒரு பதிவாகத்தான் நிச்சயமாக மாறும் இல்லையா? ஆனா எதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா, நமக்கு உனக்கு எந்த விதத்துல இது பொருத்தம் இல்லைங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எடுத்து சொல்லி இந்த பொண்ணும் பின்னால மனம் நோகாம இருக்கிற மாதிரி நாம எடுத்து சொல்லலாம். இன்னொன்னு, எப்படி இருந்தாலும் அது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணும் இல்லையா? நாம மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற துணை நிச்சயமாக இறைநிலை கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மானசீகமான மன்னிப்போடு கூடிய வாழ்த்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு பெரிய பதிவாக மாறாதுங்கம்மா. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் வலிமை அதிகம். ஒவ்வொரு எண்ணங்களும் மற்றவர்கள்ட்ட அது மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம்னு போகும். இப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக மன்னிப்போடு அவங்களுக்கு வாழ்த்தை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆழ் மனதிற்குள்ளாக அது ஒரு நல்ல பதிவை உண்டு பண்ணும், நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்ப நம்ம கிட்ட இருந்து அவங்களும் துன்பம் இல்லாம விலகிப்பாங்க. நமக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு தன்மை அந்த வாழ்த்தின் மூலமாக நிச்சயமாக வருங்கம்மா. நான் இன்னும் அந்த ப்ராசஸ்ல இறங்கலங்கம்மா. அப்ப எனக்கு இதுல வந்து ஒரு விழிப்புணர்வு தேவைப்பட்டது. அதாவது அவங்கள பற்றி நான் எந்த குறையும் சொல்ல போறதில்ல. ஆனா இது வந்து உனக்கு ஏற்றது இல்லைன்றத மட்டும் என்னால சொல்ல முடியும். அத நான் எப்படி அவங்கள்ட்ட கன்வே பண்றதுங்கிற ஒரு ஆக்சிலேஷன்ல இருந்துட்டு இருக்கேன். அப்படின்னும் போதுதான் வந்து இப்ப என்ன நம்ம மனவளக்கலைக்குள்ள இருக்கிறோம், இது வந்து நமக்கு பதிவுகளை கொடுக்கும் அப்படிங்கறது நமக்கு ஒரு உணர்வா வந்தாலும் மனவளக்கலைக்குள்ள இல்லாத அன்பருக்கு வந்துட்டு இதை என்னால எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குங்கம்மா. நீங்க நல்ல கொஞ்சம் காலத்தின் கையில விடுங்கம்மா. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் காலம் வர வரைக்கும் கொஞ்சம் பக்குவம் பொண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பயிற்சிகளை கொடுத்துட்டு கொஞ்சம் வாழ்த்துக்களை போடுங்க. அவங்களுக்கும் மானசீகமாக ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய குழந்தைக்கு போயிருக்கும். அப்ப தேவையில்லாத இந்த எண்ணம் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் நம்ம கிட்டையும் இருந்திருக்கலாம், இருக்குன்னு சொல்லல, பட் இருந்திருக்கலாம். அதற்காக அந்த நபர்கிட்டையும், ஏன்னா அவங்க மனசுலயும் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி இருக்குது இல்லையா? நம்மளுடைய குழந்தைங்கிறது நம்மளுடைய ஜெராக்ஸ் தானே, நம்மளுடைய பதிவு தானே. சோ அந்த பதிவு இன்னொரு நபருக்கு ஒரு எண்ணத்தை, ஆசையை தூண்டி விட்டுருக்கலாம், இல்ல ஒரு வருத்தத்தை. அதுக்கு நாம மானசீகமாக மன்னிப்பை கேட்டுட்டே இருங்க. மன்னிப்பை கேட்டு வாழ்த்த போடுங்க. வாழ்த்த போடும்போது நம்பிக்கையோடு போடுங்க. ஆழமான உண்மையான வாழ்த்தா போடுங்க. வெறுப்புணர்ச்சியோட வாழ்த்து வேண்டாம். ஏன்னா அந்த குழந்தையும் அதுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிற அந்த குழந்தைக்குள்ளேயும் ஒரு ஆசவாசங்கள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையா? கலந்த கலவை தான் அவங்களுக்குள்ளயும், நம்ம குழந்தைகிட்டையும் அதே கலந்த கலவை தான். சோ நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்த்து. நம்பிக்கையான வாழ்த்துனா பாசிட்டிவான வாழ்த்து. அந்த குழந்தைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும், அந்த குழந்தையும் வாழ்க்கையில சிறப்பா இருக்கட்டும், இந்த குழந்தையும் சிறப்பா இருக்கட்டும். அதற்கு ஏற்ற செயல இறைவன் நம்மள வழி நடத்தட்டும்னு இறைவன் கையில விட்டுடுங்கம்மா. என்னுள்ளும் புறமும் இருந்து இறைநிலையே என்ன வழி நடத்தட்டும்னு விட்டுடுங்க.
அங்க வெறுப்பும் வேண்டாம், இந்த குழந்தைகிட்டயோ அந்த குழந்தைகிட்டயோ வெறுப்பும் வேண்டாம். ஆனா வாழ்த்த மட்டும் போடுங்க. போடும்போது அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக வழிவகுக்கும். அப்படி என்னுடைய ரிலேட்டிவ் சைட்ல அந்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, அதனால சொல்றேன். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆனா கேட்டிருக்காங்க ஃபுல்லாவே. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அடுத்ததாக ஐயா. அமுதா பொற்குடி அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மாட்ட பேசலாமா? வாகமுடன் ஐயா. பேசலாம். வாகமுடன். வாகமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். இப்ப கேட்டாங்களா அதே இதுல நான் எனக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடியணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு வாழ்த்து அதே போல போட்டாலும் நடக்கும்லம்மா? நிச்சயமாங்கம்மா. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது மகரிஷி கவலை ஒழித்தல்ல சொல்லுவாங்க. அது நாம தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது இல்ல, அது சமுதாயத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம். அதனால நாம வாழ்த்துக்களை போடலாம். காலம் கனிஞ்சு வரும் பொழுது நிச்சயமாக சரியாக நடக்கும். சரிங்க, நன்றிம்மா. நானும் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தோம். சௌமித்திரன் ஐயா ஸ்பீச் கேட்டோம், நல்லா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மாட்ட பேசலாமா? வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா உமாமா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. உன்னுள் நான். நேரம் போதல, இன்னும் நிறைய விஷயம் நம்ம சொல்றதுக்கு இருக்குது, ஆனா நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்ததுமா. நீங்க அந்த அம்மா ஒருத்தவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா, அப்ப நான் என்ன யோசிச்சு பார்த்தேன். எங்களுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்பாகவேவும் இருக்கிற கூட நிலத்துல ஒரு நிலத்தை இறைவனுக்கு எழுதி வச்சு இன்றைக்கு வரைக்கும் அது அன்னதானமாக எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் ஒரு சாமிக்கு, சிவனுக்கு தான் கொடுக்குறோம். வைங்க, இப்படி நன்மை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரிதான் எங்களுடைய குடும்பத்தை நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பையன் கொரோனால தவறும் பொழுது இது நடக்க காரணம் என்னன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அப்பதான் நினைச்சேன், தெரிந்தது மட்டும் நமக்கு எல்லாமே கருமையத்துல எல்லாமே தெரிவதில்லையே, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது, அந்த தவறு நமக்காக இங்க நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு அதை ஓவர் கம் ஆகி வந்த பிறகுதாமா எனக்கு ஒரு மனசுக்குள்ளார அது அந்த கவலை கொஞ்சம் போனது இல்லையா. அதை இன்றைக்கு நினைவுபடுத்திட்டீங்க. அந்த கருமையம் தான், அந்த பதிவு தான் காரணம். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய முன்னோர்கள் ஆகட்டும் யாராகட்டும் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நல்ல ஒரு பண்பாக இருந்த குடும்பம் தான். ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு இளம் வயதுல ஒரு பையன் போறாங்கங்கிற போது முன்பு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கலாம். அந்த தவறுக்கு என்னுடைய பையன் தான் வரணுங்கிறது இருந்திருக்குங்கிறத நான் உணர்ந்துகிட்டேங்கம்மா. அதத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐயா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குங்கய்யா. சொல்லுங்கம்மா. அந்த அமுக்கரா மாத்திரை சாப்பிட சொல்றாங்க என்னைய, அந்த நரம்பு சுருட்டலுக்கு. அதுக்கு நான் அமுக்கரா மாத்திரை சாப்பிடலாமா, என்ன சாப்பிடணுங்கய்யா? நரம்பு சுருட்டலுக்காக? நரம்பு வெரிகோஸா? வெரிகோஸ் வெயிலுக்கு அது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்புறம் என்னங்க, அதுக்கு வேற மெடிசன் இருக்கு, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்க. அம்மா அற்புதமா இருந்துச்சு. நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாமா அம்மா? செய்துக்கலாங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே